ஐ செட் ஆல் மார்னிங் இன் த காலேஜ் சிக் பே. நான் செட் உட்கார்ந்தேன், ஆல் மார்னிங் காலையிலிருந்து உட்கார்ந்தேன். எங்கே? இந்த காலேஜ் சிக் பே. என்னென்ன மெடிக்கல் ரூம் எடுப்புமா, காலேஜில் ஒரு மெடிக்கல் ரூம் இருக்கும். ஃபீவர் வந்தால் ஏதாச்சும் ஒரு பெயின்னா போய் அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டே இருந்தேன். கவுண்டிங் பெல்ஸ் நெல்லிங் கிளாஸஸ் டு எ க்ளோஸ். அந்த ஒவ்வொரு பெல்லை என்ன பண்ணுறாருன்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கிளாஸஸ் டு எ க்ளோஸ், ஒவ்வொரு கிளாஸும் முடிய பெல் அடிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பெல்லிங்கை வந்து என்ன பண்ணுறாருன்னா கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெல்லிங் அப்படின்ட்டு ஒரு வேர்ட்ஸ் வருதுல்ல, KNELLING. ஸோ அதை என்ன பண்ணுதுன்னா, நெல்லிங்கிறது ரிங்கிங் ஸ்லோலி லைக் எ ஃபியூனரல் பெல். இட் ஷோஸ் அ சேட்னஸ். அந்த ஒவ்வொரு மணியும் வந்து சாவு மணி மாதிரி இருக்கும். At 2 o'clock our neighbors drove me home. 2 மணி ஆச்சுது, நெய்பர்ஸ்லாம் வராங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டென்ஸா. செகண்ட் சென்ஸாக பார்த்தோம்னா, இந்த மார்னிங் இந்த போர்ச். செகண்ட் சென்ஸாக பார்த்தோம்னா, இந்த போர்ச்னா என்ன? வீட்டு முற்றம், முன்பகுதி. ஸோ இந்த போர்ச் இப்போ வீட்டுக்கு வந்துட்டார். ஐ met my father crying. அப்பா என்ன பண்ணார்? அழுதுட்டு இருக்கார். ஏன்னா பையன் செத்துட்டான் இல்லையா? ஸோ அழுதுட்டு இருக்கார். ஸோ இப்போ இந்த அப்பாவை பற்றி இவன் சொல்கிறான்னா, he had always taken funerals in his stride. இவர் என்ன பண்ணுவார்னா எல்லா ஃபியூனரல்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு ஆள். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைடுன்னு வருது. ஸ்ட்ரைட்னா என்ன? மன உறுதியுடன் ஃபேஸ் பண்ணுறது இல்லையா? ஃபேஸ் பண்ணுவாங்க மன உறுதியுடன். அப்படி ஒரு ஆள் இவர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா அழுறாரு. ஸோ இட் ஷோஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் வாஸ் யூஸ்வலி ஸ்ட்ராங் எட் ஃபியூனரல்ஸ். ஆனால் பயங்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறாருன்னா அழுறாரு. ஸோ ஃபாதர் கிரைங், ஹி ஹேட் ஆல்வேஸ் டேக்கன் ஃபியூனரல்ஸ் இன் ஸ்ட்ரைட். அண்ட் இப்போ பாருங்கள், பிக் ஜிம் எவன்ஸ். ஸோ இது ஒருத்தர பேர். ஸோ அந்த வீட்டில் உள்ள அங்கே வந்திருப்பாங்க நெய்பர்ஸ், அவங்கள ஒருத்தனா வந்து பிக் ஜிம் எவன்ஸ். சேயிங் என்ன சொல்கிறான்னா, இட் வாஸ் எ ஹார்ட் ப்ளோ. இது என்னன்னு சொன்னால், ஒரு கடினமான ப்ளோனா என்ன? அடி, அதிர்ச்சி, ஊதுதல்னா வருது. நிறைய கிராமர், நிறைய வந்து மீனிங்ஸ் வருது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இது ஒரு அதிர்ச்சின்னு எடுப்போம். ஸோ பலமான அதிர்ச்சி. இட் வாஸ் எ ஹார்ட் ப்ளோ. ஸோ மூணாவது சென்ஸாக பார்த்தோம்னா, த பேபி கூயிட் அண்ட் லாஃப்ட். த கூயிட்னா வந்து என்னென்னா ஒரு சவுண்டு மேட் பை பேபி. லாஃப்ட் சிரிச்சுது, அந்த சத்தம் போடும் இல்லையா, குழந்தைங்க அலம்பும் இல்லையா? ஸோ அது. ஸோ இந்த சாவு வீட்லேயும் இந்த குழந்தை ஒரு சந்தோஷமான இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. லாஃப்ட் அண்ட் ரொக்டு த ப்ராம்னா தொட்டியில் ஆட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு இருக்குது. when I come in, நான் உள்ளே போனப்போ, அந்த ரூம், அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ, when I come in and I was embarrassed, நான் வந்து சங்கடமாகிட்டு. ஏன் சங்கடமாகிட்டுனா, பை ஓல்டு மேன், ஒரு வயசானவன் வந்து உட்காந்துட்டு இருந்தான். ஸ்டாண்டிங் அப். அவன் என்ன பண்ணான், என்னை பார்த்தோன்னு எழும்பி டு ஷேக் மை ஹேண்ட், ஒரு கையை வந்து ஷேக் பண்ணி ஏன்னா, and tell me they were sorry for my trouble. ஏன்னா ஒரு துக்கம் விசாரிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி sorry for my troubleங்கிறான், என் சத்து வீடு இல்லையா? இப்போது விஸ்பர்ஸ் இன்ஃபார்ம்டு, கிசுக்கிறாங்க இல்லையா? என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்திருப்பாங்க சத்து வீட்டில், சில பேருக்கு இவன் யாருன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அங்கே வந்து கிசுக்கிறாங்க. விஸ்பர்ஸ் இன்ஃபார்ம்டு என்ன கிசுக்கிறாங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ வாஸ் த எல்டஸ்ட். இப்போ இவன் வந்த உடனே இவன் கேட்பாங்க, இவன் யார்? இவன் தான் மூத்தவன் என்று சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கு காதுக்கு விழுது அது. விஸ்பர்ஸ் இன்ஃபார்ம்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ வாஸ் த எல்டஸ்ட் அவே எட் ஸ்கூல். நான் ஸ்கூலில் இருக்கும்போது வரும்போது, as my mother held my hand in hers and coughed out angry tearless sighs. ஸோ எவ்வளவு வந்து கவலை இருந்தாலும் angry tearless sighs என்ன பண்ணுறாங்க? ஆழ்ந்த பெருமூச்சு, இருமல், அந்த கண்ணீர் இல்லாமல், ஸோ ஒரு எல்லாம் கலந்த ஒரு வெளிப்பாடு மனநிலையில் அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க வந்து கையை பிடிச்சி ஹோல்டு பண்ணிருக்காங்க. ஸோ மை மதர் ஹெல்டு மை ஹேண்டுங்கிறது மூலமாக அவன் இன்னும் சின்ன பையன் தான். ஸோ ஓகேவா? ஸோ அடுத்த லைனை பார்த்தோம்னா, at 10 o'clock 10 மணி ஆகுது. தி ஆம்புலன்ஸ் வருது. வித் காப்ஸ், பிணத்தோடு வருது. தம்பியோட பாடியோடு வருது. ஸ்டென்ச்டு அண்ட் பெண்டேஜ்டு பை த நர்ஸ். ஸோ வந்து பெண்டேஜ்லாம் போட்டு வராங்க. ஸ்டென்ச்டுனா அந்த பிளட்டு ஓட்டம் இல்லாத மாதிரி அந்த பெண்டேஜ்லாம் போட்டு கூப்பிட்டு வராங்க.
பாடி வந்து இறங்குது. ஸோ பாடி இறங்கிக்க பிறகு இப்போ நெக்ஸ்ட் மார்னிங், இப்போ அடுத்த நாள் ஐ வெண்ட் அப் இன் டு த ரூம். இவர் என்ன பண்ணான்னா ரூமுக்குள்ளே வளமையாக போகிற மாதிரி ரூமுக்குள்ளே போகிறாரு. ஸோ ஐ வெண்ட் அப் இன் டு த ரூம். ஸ்னோ ட்ராப்ஸ் அண்ட் கேண்டில். ஸ்னோ ட்ராப்ஸ்னால் அந்த ஒரு விதமான அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ், அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேண்டில்ஸ், இதெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லுக்கு அடையாளம். சரி, இதெல்லாம் வந்து சூத் அட் த பிசைட்ஸ், பக்கத்தில் இருக்குது, பாடிக்கு பக்கத்தில் இருக்குது. ஐ சோ ஹிம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 6 weeks. இப்போ என்ன பண்ணலான்னா இவன் வந்து 6 weeks 6 weeksக்கு பிறகு தான் வந்து அப்புறம் தான் வந்து பார்க்குறான். பேலர் நவ், வெளிர்ன மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த லைன், லாஸ்ட் டென்ஸா வேரிங் எ பாப்பி ப்ரஷ் ஆன் த லெஃப்ட் டெம்பிள். வேரிங் எ பாப்பிங்கிறது ஒரு விதமான ஒரு ஃப்ளவர்ஸ், ஒரு செடி. ஸோ அது மாதிரி அது வந்து சிவப்பு மாதிரி இளஞ்சிவப்பாக இருக்கும் இல்லையா, அந்த ரெட்டிஷ் கலரில் வந்து ஆன் த லெஃப்ட் டெம்பிள், அந்த வடு காயம் இருக்குது. அது எங்கன்னா லெஃப்ட் டெம்பிள்ங்கிறது நெற்றிக்கும் காதுக்கும் இடைப்பட்ட அந்த பிளேஸை சொல்கிறாங்க, அடிப்பட்ட பிளேஸை சொல்கிறாங்க, லெஃப்ட் டெம்பிள். ஹீ லே இன் த ஃபுட் பாக்ஸ் ஆஸ் இன் எ காட். இது என்னன்னா ஹீ லே, அவன் படுத்திருக்கான், பாக்ஸில் படுத்திருக்கான். இந்த ஃபுட் பாக்ஸ் 4 foot 4 அடி பெட்டியில். ஸோ இவன் வந்து 4 அடி தான். இந்த லைன் தான் பார்க்கணும். ஆஸ் இன் யோ காட்னா நம்ம ஆல்ரெடி சில்வரில் பார்த்துருப்போம், புறா கூடு. ஸோ ஆஸ் அ காட்னா இவன் தொட்டிலில் படுத்துருக்கிற மாதிரி இந்த பாக்ஸில் வந்து படுத்துருக்கிறான் 4 அடி. நோ காடி ஸ்கேர்ஸ். ஸோ காடின்னு சொல்லும்போது ஸ்கேர்ஸுங்கிறது மோசமான வடு. ஸோ நோ காட் இஸ் ஸ்கேர்ஸ், நான் மோசமாக அடிப்பட்டு அந்த ரத்த சிந்தி பிதுங்கி அந்த மாதிரிலாம் இல்லை. த பம்பர் நாக்டு ஹிம் கிளியர். த பம்பருங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த வீல், அந்த வீலில் உள்ள முன் பிளேஸ் இருக்கு இல்லையா, இரும்பு பகுதி. ஸோ அது வந்து என்ன பண்ணிக்குது, நாக்டு அடிச்சிருச்சுது, பலமாக மோதிரிச்சுது, ஹிம் அவன் மேலே கிளியர். ஸோ செத்துட்டான். லாஸ்ட் ஃபைனலாக பாருங்கள் ஒன்று இருக்குது கடைசியாக, எ 4 foot பாக்ஸ். அது 4 அடி பெட்டி தான். அது ரீப்ரசன்ட் பண்ணுது எதுன்னா எ ஃபுட் ஃபார் எவ்ரி இயர். எ 4 foot பாக்ஸ், எ ஃபுட் ஃபார் எவ்ரி இயர். 4 அடி பெட்டி தான், ஆனால் ஒவ்வொரு பெட்டியும் அந்த ஃபார் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷத்தை சொல்லுது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், செத்தவன்ட ஏஜை கால்குலேட் பண்ணலாம், என்ன 4 வயசு தான். ஸோ இப்படிங்கிற மாதிரி இந்த போயம் முடியுது. ஸோ நம்ம அடுத்தது வந்து சமரி, அடுத்தது தீம், அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருலாம். இப்போ சமரியை பார்க்கும்போது த போயம் இஸ் அபவுட் எ யங் பாய் ஹூஸ் பிரதர் ஹேஸ் டைட் இன் அன் ஆக்சிடென்ட். ஸோ இந்த போயம் எதை பற்றினது, ஒரு யங் பாயுடைய சாவை பற்றின ஒரு போயமாக இது இருக்குது. when the poet is at ஸ்கூல் இருக்கும்போது, ஒரு காலேஜில் இருக்கும்போது, he is taken home because of the sad news. ஸோ என்ன பண்ணாங்கன்னா நெய்பர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போனாங்க, ஏன்னா செத்த செய்திக்காக. இந்த ஹவுஸ் வீட்டில் வந்து he sees his father crying which is unusual. அப்பா வந்து என்ன பண்ணார்னா அழுதுகிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து அழுகிற மனுஷன் இல்லை, ஸோ அதான் அன்யூஸ்வல். his mother is also very sad. relatives and neighbors come to give sympathy. அப்போ ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நெய்பர்ஸ்லாம் வந்து சிம்பத்தி ஃபீல் பண்ணுறதுக்காக வந்தாங்க. அப்புறம் பார்க்கும்போது ஃபைனலி த பாய் சீஸ் his brother's dead body in the coffin. அப்போ அந்த பாடியை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அந்த சைல்ட் லுக்ஸ் பீஸ்ஃபுல் லைக் ஹி இஸ் ஸ்லீப்பிங். அப்புறம் பார்த்தோன்னா அட் த எண்ட் த போய்ட் சேஸ் his brother was only 4 years old. அப்புறம் அந்த அவர் சொல்கிறார் இல்லையா, அந்த பாக்ஸ் ஒவ்வொரு அடியும் வந்து ஒவ்வொரு வயசை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 வயசுங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா he died because of a car accident. Finally the poem shows how painful and shocking death is for a family. ஒரு சாதாரண ஃபேமிலியில் வந்து ஒரு டெத் வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றினதாக இந்த போயம் இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது நம்ம வந்து மெயின் தீமை பார்க்கலாம். ஸோ த மெயின் தீம் என்னவா இருக்குது, பெயின் ஆஃப் லாஸ் அண்ட் டெத்தாக இருக்குது. ஸோ த மெயின் தீம் இஸ் த சேட்னஸ் அண்ட் ஷாக் caused by the death of a loved one. ஸோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஸோ தீம் என்ன, மெயின் தீம் வந்து பெயின் ஆஃப் லாஸ் அண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ அடுத்தது நாம் வந்து என்ன பண்ணலாம்னா லிட்ரரி டிவைஸை பார்க்கலாம். ஸோ லிட்ரரி டிவைஸை பார்க்கும்போது சிமிலினா என்ன, உவமை. ஸோ இங்கே வந்து கம்பேரிசன் யூஸிங் லைக் ஆஸ். ஸோ பொதுவாக சிமிலி வந்து லைக் ஒரு ஆஸுங்கிற மாதிரி கம்பேர் பண்ணும். இப்போ இங்கே பார்த்தோன்னா பேலர் நவ் வியரிங் எ பாப்பி ப்ரஷ். ஸோ இங்கே பாருங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை வந்து அந்த காயங்களை வந்து ஒரு பாப்பி ஒரு ஃப்ளவருக்கு ஒப்பிடுறாங்க.
ஸோ இதை வந்து நம்ம ஒப்பிடுறதுனால நம்ம வந்து ஊமையாக எடுக்கலாம். ஸோ அடுத்து மெட்டஃபர்னால் என்ன? மெட்டஃபருங்கிறது உருவகம். ஸோ இங்கே வந்து டைரெக்டாக கம்பேரிசன் ஆகுது. என்ன? A4 ஃபுட் பாக்ஸுங்கிறாங்க. அதாவது அந்த காஃபினை வந்து அந்த பொடியை வந்து 4 ஃபுட் பாக்ஸுங்கிறாங்க. ஸோ அது மெட்டஃபர். ஸோ இமேஜரியை பார்க்கும்போது நம்ம கஃபின், ரூம், கேண்டில்ஸ், ஃப்ளவர்ஸ்லாம் இமேஜரி எடுக்கலாம். சிம்பிள்ஸும் பார்க்கும்போது வந்து ஸ்னோ ட்ராப்ஸை வந்து இன்னோசன்ஸுக்காகவும், கேண்டில்ஸை டெத் ஆகும்போது சிம்பிள்ஸும் பண்ணலாம். டோனை பார்க்கும்போது போய்ட்ஸ், ஃபீலிங், சேட் அண்ட் எமோஷன்லாம் இருக்குது. ஸோ இவ்வளவு தான் வந்து இந்த போயமாக இருக்குது.